சரி, உங்களுக்கு நம்ம நெல்லையப்பர் கோயிலுடைய தேரோட்டம் எவ்வளவு பிடிக்கும்? நான் நிறைய ஊருக்கு போயிருக்கேன். எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தான். ஆனால் இந்த நெல்லையப்பர் கோவில் தேருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த உலகத்திலேயும் ஆசியாவிலேயே 3வது பெரிய தேர் வந்து நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் தேர். இது ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய தேர். முன்னாடியிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த தேரோட்டங்கிறது நம்ம ஊரில் நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேற எந்த ஊர்லயுமே நடக்காத மாதிரி இந்த தேரை வந்து மக்களே சேர்ந்து வடம்பிடிச்சு இழுத்து கோயில் முன்னாடி சேர்த்துடுறாங்க. வேற ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மிஷின் யூஸ் பண்றாங்க. இது எவ்வளவு நமக்கு பெருமை மிக்கது. அதாவது மித்த கோவில்ல இப்போ ஆசியாவிலேயே முதல் பெரிய தேர் என்னதுன்னா நம்ம திருவாரூர்ல இருக்கிற தியாகராஜ பெருமானோட தேர் தான். அது வந்து மிஷின், ஹைட்ராலிக் எல்லாமே இருக்கு. ஆனால் நம்மளோட திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேர் மட்டும்தான் மக்களாலேயே இயக்கப்படுறது வந்து நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேர் தான். மித்த தேர் கூட கண்டிப்பாக ஏதாவது மிஷினோட உதவி இருக்கும். இது வந்து மிகப்பெரிய சிறப்பு. திருநெல்வேலிக்கே ஒரு சிறப்புன்னா இது நம்ம மக்களை இயக்கிறதுனால. எங்களுக்காக ஒரு சிவபெருமான் கதை ஒன்று சொல்லலாமா? இப்போ வேற எதுவுமே சொல்ல வேணும். நம்ம திருநெல்வேலி நெல்லையப்பரோட வரலாறு சொல்லலாம். என்னதுன்னா நம்ம திருநெல்வேலி ஃபஸ்ட்டு இருக்கையில் வந்து திருநெல்வேலிங்கிறது இல்லை, வேணுவனம் தான் இருந்தது. வேணுவனம் அப்படின்னா வேணு என்றால் மூங்கில், வனம் என்றால் காடு. மூங்கில் காடு என்பது வேணுவனம் அப்படின்ட்டு. அப்போ வேணுவனத்தில் தான் சிவபெருமான் தோணுதாரு. அப்போ பால்காரர் டெய்லி பால் கொண்டு வர்றாரு. ராஜாவுக்கு கொண்டு போவேல பால் டெய்லி தடுக்கி கீழே விழுது. அது என்னன்னு ராஜா காதுக்கு செய்தி போகுது. உடனே ராஜா போய் பார்க்காரு. தன்னோட படைகளை எடுத்துட்டு வராரு. என்ன அப்படின்னு அவங்களும் தோண்டி பார்க்காங்க. பார்த்தா அந்த கோடாரிப்பட்டு ரத்தம் பீறிட்டு வந்திருக்கும். என்னடா ரத்தம் வருது அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே ராஜாக்கு அதுக்கு செய்தி போடணும். உடனே ராஜாவே வந்துருந்தாரு. உடனே ராஜா வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, ராஜா ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. உடனே ராஜா சொல்லுதாரு தன்னோட ஆணவத்தில், இந்த ரத்தம் நிற்கணும், நான் ஒரு ராஜா அப்படிங்கிறாரு. உடனே ரத்தம் நின்றுருவா சிவபெருமான் வளர்ந்துக்கிட்டே இருப்பார். 21 அடி நம்ம சிவபெருமான், நம்ம நெல்லையப்பர் வளர்ந்துக்கிட்டே இருக்கையில் என்னோட ஆணவத்தினால நான் இப்படி ஆயிட்டேன், என்னை மன்னிச்சிடுன்னு சொன்ன உடனே சிவபெருமான் அந்த 21 அடியில் நிற்பார். அதான் நம்மளால் 21 அடியை பார்த்துருக்க முடியாது. முன்னாடி அந்த ராஜா அங்கே இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த 21 அடியை பார்த்துருக்காங்க. இப்போ அதுக்கப்புறம் ஆவுடை எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு அந்த இது மட்டும்தான் தெரியும். அதனால இந்த நம்ம நெல்லையப்பருக்கு வேணு காட்டுல இருந்து பண்ணதுனால வேணுவனநாதர் அப்படின்னு பேர் இருந்தது.